ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ஜோன். இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, ஒரு ஸ்பைசியான சிக்கன் ஃப்ரை தான். இது நம்ம சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா, மல்லி ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூனு, சோம்பு வந்து அதே ஸ்பூனால் பாதி, அப்புறம் வந்து 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, அப்புறம் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். நான் 5 சேர்த்துருக்கேன். இது வந்து 1/4 கிலோ கறிக்கு நான் மசாலா சொல்கிறேன். நீங்கள் அதை விட கூடனா அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கணும். எல்லாமே நல்லா அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மசாலா ஸ்மெல் வரும் வதக்குறப்போ, அது வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஐட்டம்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுதான் மசாலாஸ். இப்போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடலெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து சோம்பு மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா மற்ற பட்டை, கிராம்பு வந்து நம்ம அந்த பவுட்ரு கூடவே ஆட் பண்ணியிருப்போம். நம்ம அதனால் மற்ற மசாலாஸ் போட தேவையில்லை. இப்போ வந்து சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெயில் அது நல்லா வேகட்டும். நம்ம அரைக்கும் போதே வந்து அதில் தண்ணி நிறையா இருந்துச்சு. அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டுற வரையும் நல்லா வேக விட்டுட்டு, அது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டு அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் இதை விட கூட செய்கிறீங்கன்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கிலோனா இதில் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பேஸ்ட் எல்லாத்தையும். தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போதைக்கு. சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். அப்படி தண்ணி விடலைன்னா நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதுலேயே வந்து தண்ணி விடும் சிக்கன்லேயே. ஸோ இப்படி கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/4 கிலோ கறிக்கு தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அளவு எல்லாமே. நீங்கள் வந்து 1/2 கிலோ 1 கிலோ செய்கிறீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க மசாலா எல்லாம். நான் இப்போது வந்து அந்த பவுடராக்கி வச்சு இந்த மசாலா போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம தனியாக மிளகாத்தூள்லாம் போட தேவையில்ல. ஏன்னா அந்த மசாலா வறுத்தப்பவே வந்து நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருப்போம். அதுவே ஸ்பைசியாக தான் இருக்கும். மிளகும் சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டாக மிளகுத்தூளும் தூவி விடுவோம். அதனால் மிளகாத்தூள்லாம் தனியாக சேர்க்க தேவையில்லை. இது வந்து ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி இப்போ ஊற்ற தேவையில்லை. சிக்கனில் தண்ணி விடுதான்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி விடலை, ஸோ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு, உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ட்ரையாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான், அதை அப்படியே மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். சிக்கனும் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு ஸ்டாப் பண்ணலாம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் தூவி விட்டுக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக மிளகுத்தூள் தூவி இறக்குனா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ட்ரையாக தான் சிக்கன் செய்ய போகிறேன். அதனால் நல்லா அந்த சுண்டுற வரையும், அந்த குழம்பு சுண்டுற வரையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். மிளகுத்தூள் போட்டு ஒரு கிண்டிட்டு நம்ம மேலே வந்து கருவேப்பிலை தூவிக்கலாம், கொத்தமல்லி கூட தூவிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. நம்ம வந்து இது சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே காரசாரமாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்றோங்கிறதே தெரியாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.